இன்று மாநில சட்டப்பேரவையிலே கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய நூலகம் ஒன்று அமைக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். நேற்று நான் பேசுகின்ற பொழுது நிதிநிலை அறிக்கையில் வெறும் நூலகம் என்று அறிவித்திருக்கிறீர்களே, அதற்கு எத்தனை கோடி என்று எங்கே, அது எத்தனை கால நிர்ணயத்திலே நீங்கள் அமைக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டிருந்தேன். இன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவைக்கு வந்து எனக்கு மட்டும் அதற்கு தனியாக ஒரு பதில் கூறி சென்றிருக்கிறார். நாங்கள் நிச்சயமாக கோவையில் அதை அமைப்போம். 2026 அந்த நூலகம் கட்டும் பொழுது அதன் திறப்பு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினரான நீங்களும் வர வேண்டும் என கேட்டுவிட்டு, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை நீங்கள் அமைப்பது போல நாங்கள் அமைக்க மாட்டோம் என கிண்டலாக பதில் கூறி சென்றிருக்கிறார். நாங்கள் கேட்கிறோம், ஒத்த செங்கலை வச்சுட்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது உங்கள் இளவரசர் வந்தாரு, உங்களுக்கு வாக்களித்து 3 வருஷம் ஆச்சு, நீங்க அந்த ஒத்த செங்கலை வச்சு எய்ம்ஸ கட்டிட்டீங்களா? இல்ல, மத்திய அரசு எந்த நேரத்தில் எந்த மாதிரி அது திட்டத்தில் எடுத்துட்டு போகணுமோ அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இவர்களே நேரடியாக ஜப்பானுக்கு சென்று பேசிவிட்டு வந்தாகிவிட்டது. அதனுடைய பணிகள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதற்கான காலதாமதம் ஏற்கனவே அவர்களுக்கும் தெரியும். ஆனால் இப்படி இருந்தாலும் கூட இவர்களால் எல்லாம் எவையெல்லாம் செய்ய முடியவில்லையோ அதையெல்லாம் அந்த பழியை தூக்கி மத்திய அரசின் மீது போட்டு வசதியாக மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற எதிர்க்கட்சிகளால் அல்ல, உங்களுடைய சொந்த கட்சிக்காரர்களாகவே நீங்கள் தோல்வியை தழுவ போகிறீர்கள். ஏனென்றால் இன்று அத்தனை மக்களுக்கும் அப்படி ஒரு வெறுப்பு. நீங்கள் நடத்துகின்ற அராஜக ஆட்சி, நீங்கள் நடத்துகின்ற ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அத்தனை அநியாயங்களையும் உங்களுடைய அத்தனை லஞ்ச லாவண்களையும் மக்களிடம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் ஏமாற்றலாம் தமிழகத்தை என்று நினைத்திருந்த பகல் கனவு காண வேண்டாம். நிச்சயமாக 2024 என்பது இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். இதை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு 24 தமிழகத்தினுடைய மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என கூறிக்கொண்டு, கோவை எப்போதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான பகுதி. கோவை என்பது பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, RSS மாதிரியான இயக்கங்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ரத்தமும் வியர்வையுமாக சிந்தி இயக்கத்தை வளர்த்த இடம். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்போதும் தேசியத்தின் பக்கம் இருக்கின்றவர்கள். இவர்களுடைய எண்ணம் எல்லாமே எப்படியாவது தாமரையை பாராளுமன்ற தேர்தலில் கோவையிலே மலர வைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயம் 24 என்பது ஒரு நல்ல விதமான தேர்தலாக, நல்ல ஆண்டாக அமையும். நாம் அத்தனை பேரும் களத்திலே தீவிரமாக உழைப்போம். 27ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ளேதான் வருகிறார். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வரக்கூடிய பாரத பிரதமரை இதுவரை இல்லாத அளவிற்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்து நாம் அவரை வரவேற்க வேண்டும். இங்கிருந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த கோவையில் நடக்கின்ற கூட்டத்திலே கலந்து கொண்டு அந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக வெற்றியுற செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.